ஐங்க இந்த உலகத்தில் வந்து ஆதரவற்றோர், திக்கற்றவர்கள், விதவைகள், அனாதைகள் அந்த மாதிரி வந்து எவ்வளோ பேர் வந்து காணப்படுறாங்க. ஆனால் அவங்களுக்கு அருணும் துணையுமா வந்து நம்ம தேவன் இருக்கார். அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்ட சூழ்நிலை வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து இருக்காங்க. கணவன் இல்லாமல் மனைவி இருக்காங்க, மனைவி இல்லாமல் கணவர் இருக்கார், அம்மா அப்பா இல்லாமல் பிள்ளைங்க வந்து தவித்து கொண்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து இருக்கிறவங்களுக்காக வந்து நம்ம வந்து அதிக அளவில் ப்ரேயர் பண்ணணும். ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து தேவன் என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களுக்கு அரணும் பலனும் கோட்டையுமா இருக்கேன் அப்படின்னு வந்து வாக்கு கொடுக்குறாரு. நிச்சயமாக ஆதரவற்ற ஒவ்வொருத்தருக்கும் ஏசப்பா வந்து அரணும் கோட்டையும் பலனுமா இருக்கிறாரு. நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா கர்த்தர் வந்து நம்ம அரணும் கோட்டையுமா இருந்து நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறாரு. காகங்கள் பறவைகளை போஷிக்கிற தேவன் என்று உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் வந்து போஷிக்கிற தேவனாக இருக்கிறாரு. நிச்சயமாக நீங்கள் கர்த்தரை விசுவாசிச்சிங்கன்னா கர்த்தர் வந்து நமக்கு வந்து யாரும் தேவையில்லை, அவரே நமக்கு சொந்த பந்தம் எல்லாமே நமக்கு இருந்து நம்மளை வந்து பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறாருங்க. அதனால் வந்து நம்ம வந்து அவங்களுக்காக அதிக அளவில் ஜெபம் பண்ணுற பிள்ளைகளாய் மாற வேண்டும். ஏசப்பா திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், அனாதைகள், ஆதரவற்றோர் இவங்களை வந்து நீங்கள் வந்து பாதுகாத்து கொள்ளுங்கள். ஏசப்பா நம்ம ப்ரேயர் பண்ணும்போது கர்த்தர் நிச்சயமாக பாதுகாப்பாருங்க. எல்லாத்துக்கும் பாய். ஆமென்.